தலைவர் அண்ணன் நம்ம பகுதி இப்ப இங்க நம்ம நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி பண்றாங்க. அது எல்லா மாநிலமும் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுல குறிப்பா 41% நம் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க. இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியை உருவாக்கியது இது ஒரு வரலாறு காணாது. அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல, அதாவது இப்போ கார் உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலாக இருக்கிறது அது முதல் மாநிலமா இருக்குது நம்முடைய தமிழ்நாடு. அதுக்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வரின் அவருடைய அயராத உழைப்பு, அவருடைய புத்தி கூர்மை. அது மட்டுமல்ல, மகளிர் உரிமை திட்டம் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். நான் அதையே பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஒரு அற்புதமான சாதனை. அது என்ன இருக்குதுன்னு பாருங்க. மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்கறதே கிடையாது. நமக்கு துரோகம் செய்யுது. மத்திய அரசு துரோகம் செய்யுது. ஜிஎஸ்டி வசூல் பண்ணிட்டு நம்ம கிட்ட ₹1 வசூல் பண்ணி அதுல 27 பைசா தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா வடநாட்டில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச, பீகார் போன்ற மாநிலங்கள் கிட்ட ₹1 வாங்கின்னு அவனுக்கு ₹2 திருப்பி கொடுக்குறாங்க. இதை நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட ₹1 வாங்கின்னு வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல ₹1 வாங்கின்னு ₹2 கொடுக்குறாங்க. அந்த விஷயத்துல நமக்கு மத்திய அரசு துரோகம் செய்யுது. மத்திய அரசு நியாயமா கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை. இதனால அங்க இப்ப நம்ம எங்க போனாலும் அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட நம்ம பேசுவோம். அந்த இந்த ஆட்சி எப்படி அது எல்லா அரசியல்வாதியும் செய்வாங்க. அது நம்ம விசுவாசம் மனோகர் நம்ம எம்எல்ஏ, அதாவது அரசியல் ரீதியா இப்ப நம்ம ஒரு அரசியல்வாதியா போறேன்னா அந்த மாநிலத்துல என்ன சூழ்நிலைன்னு பேசுறது என்னோட இயல்பு மட்டும் இல்ல, எல்லாரோட இயல்பு தான். அந்த மாதிரி தான் நான் என் தொழில் சம்பந்தமா பேசி மீதி இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற அத பொதுமக்கள் கிட்ட பேசணும். இங்க இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குது, இந்த மகளிர் உதவி திட்டம் அதை நம்ம தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிச்சாங்களே, இவனுக்கு ஒழுங்கா கொடுக்குறாங்கன்னு கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்றது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. 1500 ரூபாய் அறிவிச்சாங்க. ஆனா அந்த 1500 முழுசா கொடுக்கறது கிடையாது. ₹500 முதல்ல கொடுக்குறான், இன்னொரு 10,000 கழிச்சு ஒரு ₹500 அனுப்புறான். அதுக்கப்புறம் அந்த மாசம் விட்டுறான். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ₹500 கொடுக்குறான். சில மாதங்கள் ₹1500 கொடுக்குறான். சில அதிக இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறான். மகளிர் திட்ட உரிமை, அதாவது மகளிர் உரிமை திட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுத்த முடியவே இல்லை. அதுதான் சாதனை. எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்திய அரசு நிதி நெருக்கடி கொடுத்தாலும் சிறப்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருப்பது சாதனையா? இந்த மாதிரி தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுத்து விட்டு வேடித்தனமாக அது ஒழுங்காக செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய தமிழக முதல்வரின் சாதனையிலும் சாதனை. அது மட்டும் இல்ல, அதாவது என்னன்னா தளபதியை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதுல இன்னொரு சாதனை பண்ணுகிறார் நம்முடைய கலைஞரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் செய்யாத சாதனை நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறார். அது என்னன்னா 10 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி அடைந்திருக்கிறார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்களே செய்யாத சாதனை தொடர்ந்து 10 தேர்தல் எந்த தலைவர் செய்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் தான் செய்திருக்கிறார். அதுக்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல அவருடைய உழைப்பு 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 அயராத உழைப்பு, புத்தி கூர்மையுடன் தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருப்பதனால் தான் அவரால் இந்த சாதனை செய்ய முடிகிறது. நான் ஒன்னும் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம குடும்பத்திலோ இல்ல யாரோ போயிட்டு ரோட்ல அடிபட்டுறாரு, அதாவது வெளி மாநிலத்தில் கூட, அதாவது வெளி மாவட்டத்தில் கூட இருப்பாரு. திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இங்கிருந்து நீங்க போறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகுதுங்க. அது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. முன்னாடி அது யாரு எடுப்பாங்க? அதே மாதிரி யாரும் எடுத்து போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க மாட்டாங்க. அதனால பெரும்பாலும் இறந்து போயிடுவாங்க. இதை நம்முடைய தளபதி அவர்கள் சிந்தித்து அவங்க ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்தினா நீ போலீஸ் ஆட்சி சொல்ல வேணாம், உங்களுக்கு உதவி தொகை வேற கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 10,000 ரூபாய் உதவி பண்றாங்க. அது மட்டும் இல்லாத அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஆகும் அனைத்து செலவையும் நம்முடைய தமிழக அரசை ஏற்றுக்கொள்கிறது என்ற ஒரு அற்புதமான திட்டம்.
அதுக்காக நம்ம வீட்டுல அடிப்பட்டு நான் சொல்லல. இவங்க யோசித்து பாருங்க, நம்ம வீட்லயோ நம்ம சார்ந்தவர்களோ நம்ம நண்பரோ யாரோ ஒருத்தர் போறாரு, அடிப்பட்டாரு, நம்ம போய் அங்க அடையிறதுக்கு முன்னாடி நேரம் அந்த நேரத்துல நம்ம கிட்ட பணம் ரெடி பண்ணணும். எல்லாருக்கிட்ட பணம் இருக்காது. சில பேர் நகையை நட்ட வச்சோ இல்ல கடன் வாங்கி நீங்க ஓடணும். அதுக்கான நேரம், அதுக்கு வந்து உயிரை காப்பாற்றணுமே, அதை யோசித்து தலைவர் கொண்டு வந்த திட்டம். அதுதான் குஜராத்ல இருந்து ஒரு மருத்துவ டீம் வந்தான். நம்முடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் பார்த்தோம். குஜராத் ஏன் சொல்றேன்னா, மோடி அவர்கள் அப்படியே நான் தங்கத்திலே ஏசிட்டேன், குழவை திறந்தா வந்து பன்னீரும் சந்தனம் தான் வருது, ரோட்ல பார்த்தீங்கன்னா பாலா ஓடுதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கொண்டிருக்கின்ற குஜராத்ல இருந்து ஒரு மருத்துவ டீம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவத்துறை பார்வையிட்டாங்க. அப்ப அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் இப்ப இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை பார்த்தால் எங்கள் மாநிலம் இந்த நிலைக்கு வருவதற்கு சுமார் 30 வருஷமாக ஆகும். இதை நான் சொல்ல கட்சிகள் என்ன பண்ணி அது ராகமா பாடுவீங்க, எழுந்து போயிடுங்க. நான் பாடல, நான் வந்து பாட்டுலாம் பாட தெரியாது, வரிகள் மட்டும் சொல்றேன். பரந்தியெல்லாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளில் என்ன கொடி பறக்க வேண்டும், நாட்டில் ஒரே சின்ன கொடி, அது பச்சை என்று அண்ண கொடி அப்படின்னு சொல்லிட்டு மருதராசி வரிகள் எம்ஜிஆர் வாயை சிரிச்சு பாடிய பாடல் அப்படின்னு சொல்லி தான் காட்டுவாங்க படத்தை. அந்த நிலை நீடிக்க வேண்டும், பஞ்சமில்லா தமிழ்நாடு இருக்க வேண்டும், பொருளாதார நிலையில உயர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தளபதியின் ஆட்சி தொடர்ந்து திமுக கொடிதான் கோட்டையில பறக்க வேண்டும். தளபதிதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கூறி வாக்குக்கு நன்றி. நன்றி.